கொரோனா தடுப்பு பணியில் இந்தியாவிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது போல் தடுப்பூசி போடும் பணியிலும் முன்னோடி மாநிலமாக திகழும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் உள்ள டாக்டர் ரேலா மருத்துவமனையில் மருத்துவ பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் நிகழ்ச்சியை தமிழக சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். மருத்துவமனை தலைவர் டாக்டர் முகமது ரேலா, செங்கல்பட்டு மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் டாக்டர் பிரியாராஜ் மற்றும் மருத்துவர்கள் உடன் வந்தனர். தடுப்பூசி போடும் பணிகளை ஆய்வு செய்த டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் முன்கள பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் சிறப்பாக நடைபெற்று வருவதாகவும், இதற்கு அடுத்தபடியாக பல்வேறு பாதிப்புக்குள்ளானவர்கள், 50 வயதுக்கு அதிகமானவர்கள், அதன் பின்னர் பொதுமக்கள் என படிப்படியாக அனைவருக்கும் தடுப்பூசிகள் போடப்படும் என்றும், சென்னையில் 3வது மருத்துவமனையாக உலக புகழ்பெற்ற டாக்டர் ரேலா மருத்துவமனை பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகிறது என்றும், கொரோனா நோய் தடுப்பு பணிகளில் இந்தியாவில் முன்னோடி மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது போல் கொரோனா தடுப்பூசி போடும் பணியிலும் தமிழகம் முன்னோடி மாநிலமாக திகழும் என்றார். கோவிட் நோயை படிப்படியாக குறைக்கும் பணியில் ஏற்கனவே நம்ம மாஸ்க்கு தள்ளி நிற்கிறது, அதே மாதிரி உடனடியாக நோய் உள்ளவர்களுக்கு RT-PCR டெஸ்ட் மூலமாக டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள ட்ரீட் பண்ணுறது ஒரு பக்கம் இருக்க, மிக முக்கியமான ஒரு மைல்கல்லாக தடுப்பூசி விஞ்ஞான ரீதியில் ஒரு தொற்று நோயை தடுப்பதற்கு பல்வேறு மற்ற தடுப்பு நடந்தால் கூட ஒரு தடுப்பூசிங்கிறது மிக முக்கியமான ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த வகையில் தான் நமக்கு 2 வகையான தடுப்பூசிகள் இந்தியா முழுவதும் அப்ரூவல் பெற்று 14ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த வகையில் இது அரசு மட்டுமில்லை, அரசில் இருக்கிற மருத்துவ பணியாளர்கள் மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவ பணியாளர்கள், அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் இருக்க பணியாளர்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக முன்கலை பணியாளர்கள், அதில் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளாட்சி அமைப்பு, காவல்துறை போன்றது. 3வது 50 வயசுக்கு மேற்பட்டோர்கள், அதுக்கப்புறம் 50 வயசுக்கு கீழே இருக்கிற கூட்டு நோயாளிகள், கூட்டு நோய் உள்ளவர்கள், கடைசியாக பொதுமக்கள். அந்த வகையில் நமக்கு இது ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். மருத்துவ பணியாளர்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் கடந்த பொங்கல் தினத்தன்று, பொங்கலுக்கு அடுத்தபடியாக தொடங்கும் பொழுது நமக்கு முதல் 2 நாள் 3000 என்ற எண்ணிக்கை இருந்து தற்பொழுது சராசரியாக 10,000 பேர் முன் வராங்க. நம்ம 166 செஷன் சைட்ஸ்ன்னு சொல்கிறோம், சைட்டு, அதில் 1க்கு மேற்பட்ட செஷன்ஸ் நடத்தலாம். அந்த வகையில் தான் தனியார் மருத்துவமனையில் 500க்கு மேற்பட்ட இப்போ 1000 பேர் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு எடுத்துனா நாங்களாக போய் பணி செய்யும்போது அவங்களே எடுத்து அரசுலேருந்து அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அந்த வகையில் தான் ரேலா மருத்துவமனை உலக புகழ்பெற்ற ரேலா மருத்துவமனையில் இருக்கிற 1000க்கு மேற்பட்ட பணியாளர்களுக்கு இவங்க தொடங்கியிருக்காங்க. அதில் கலந்து கொள்வதில் ஏற்கனவே நான் இன்றைக்கு 2-3 அரசு சென்டர்ஸ் பார்த்துட்டு அங்கேயும் திருப்திகரமான மக்கள் தானாக முன் எடுக்கிறாங்க மருத்துவ பணியாளர்கள். இங்கேயும் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. தடுப்பூசி போட்டுக்கணுங்கிற கருத்து எல்லாருக்கும் போகணும். அவர்களுக்கு டேர்ன் வரும். அந்த டேர்ன் வரும்போது தடுப்பூசி கிடைக்கிறவங்க எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு நினைக்கிறாங்க, கிடைக்காதவங்க பலர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை புரிந்து கொண்டு விஞ்ஞான ரீதியாக உள்ள முன்னேற்றத்தை நம்ம பின்பற்றி எப்படி நம்ம நோய் தடுப்பில் எப்போவுமே தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கோ, கொரோனாவை தடுப்பில் முன்னோடியாக இருக்கோ, தடுப்பூசி போடுவதற்கு நம்ம முன்னோடி மாநிலங்கள் திகழ வேண்டும் என்ற கோரிக்கையும் உங்கள் மூலமாக மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் போன்றவர்களுக்கு அடுத்த கடியாக முன்னிலை பணியாளர்கள் வைக்கணும். இல்லை, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அடையாளமாக 2 சென்டர்ஸ் முதல் நாள் தொடங்கினோம், அப்போலோ மற்றும் MGM. அதற்கப்புறம் படிப்படியாக நம்ம ஏற்கனவே அரசில் நமக்கு நிறைய பயனாளிகள் இருக்கிறதுனால முதல்ல பல சென்டர்ஸ் அங்கே தொடங்கினோம். ஆனால் இதே வேளையில் அவர்களும் அங்கே செலுத்திக்கலாம் ஃப்ரீயாக, தனியார் கூட அந்த செஷன் சைட்டில். பட் பெரிய மருத்துவமனை இருக்கும்போது அவங்களுக்கே வசதி இருக்கும்போது நம்ம அரசோட இதை நம்ம சுமை தேவையில்லாமல் நம்ம ஏற்றுக்கக்கூடாதுங்கிறதுனால மத்திய அரசு இதை தொடங்க வலியுறுத்தி நம்ம ரேலா மருத்துவமனையில் தொடங்கியிருக்கோம், சிம்ஸில் தொடங்கியிருக்கோம், காவேரி மருத்துவமனையில் தொடங்கியிருக்கோம். அவங்களோட பணியாளர்களுக்கு டக்குன்னு முன் போட்டுக்கிறாங்க. இதனால் நமக்கும் அந்த இடத்துல இவங்களுமே 3000க்கு மேற்பட்ட கோவிட் நோயாளிகளை ட்ரீட் பண்ணியிருக்காங்கங்கிறது அரசுலேயே நிறைய ட்ரீட் பண்ணுறாங்க. இவங்களும் நேரடியாக அந்த பாதிப்பு ஏன் மருத்துவ பணியாளர்கள் பல பேர் தமிழ்நாட்டிலே கேட்குறாங்க. இது அந்த டெக்னிக்கல் கமிட்டியே தெளிவாக தெளிவுபடுத்தியுள்ளது. தட் இஸ் மருத்துவ பணியாளர்களுக்கு தான் மிக அதிக ரிஸ்க்கு. நோய் வந்தவங்க நம்மக்கிட்ட தான் வராங்க, மருத்துவ பணியாளர்கிட்ட தான். இவங்க தான் கோவிட் வார்டில் போகிறாங்க. இல்லையா சாதாரண கோவிட் இல்லாமல் கூட ஒரு கர்ப்பிணி தாய் வரும்போது கோவிட் இருக்கலாம். ஸோ அவங்க நேரடியாக அவங்களுக்கு தொடர்பு இருந்தும் அவங்களுக்கு தான் மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது. பல பேர் இறந்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் முதல் பாதுகாப்பு கொடுக்கணும். இது மாதிரி நம்ம தடுப்பூசி போட்டால் இந்த அடுத்த அலை போன்றவையெல்லாம் நம்ம தடுக்க முடியும். ஸோ அதுதான் நமக்கு மிக முக்கியமான ஒரு மைல்கல்னு நான் சொல்கிறேன்.
அதே நேரத்தில் இது வந்துருதுன்னு சொல்லி மற்றவர்கள் மாஸ்க் போடாமையோ தள்ளி நிற்கிறதோ இல்லை கூட்டம் உள்ள இடங்கள்லையோ அதே மாதிரி மூடிய இடங்கள்லையோ கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது. கை கழுவும் பழக்கம் தொடர்ந்து கடைபிடிக்கணும்.